முகலாய பேரரசு. பாபர் படையெடுக்கிறப்ப இந்தியாவில் பல்வேறு சிற்றரசுகள் துண்டாக்கப்பட்டு சண்டை சச்சரவுடன் காணப்பட்டது. வட இந்திய அரசியல் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. டெல்லி சுல்தானி பேரரசு வலிமை இழந்து காணப்பட்டது. டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் தான் இப்ராஹிம் லோடி. பிரபுக்களை கட்டுப்படுத்த முடியாப்புல ராஜபுத்திரர்களின் தலைவரான ராணா சங்கா அதிக வலிமை பெற்று விளங்கியதோடு டெல்லியை கைப்பற்றும் ஆர்வத்துடன் காணப்பட்டார். இச்சமயம் பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்படி ஆலம்கான் லோடியிலிருந்து ஒரு கடிதமும் பஞ்சாப் ஆளுநர் தௌலத்கான் லோடியிலிருந்து ஒரு கடிதமும் வந்தது. யாருக்கு? பாபருக்கு வருது. தென்னிந்தியாவில் யாரும் ஆட்சி பண்ணுறாங்கன்னா விஜயநகர பேரரசும் பாமினி பேரரசும் ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க. சச்சரவு. ஓகே. பாபர் ஜாகிருதன் முகமது பாபர் கிபி 1483 ஆண்டு மத்திய ஆசியாவில் உள்ள பர்கானா நிலப்பதி ஆட்சி செய்து உமர் ஷேக் மிர்சா என்பவருக்கு மூத்த மகனாக பிறக்கிறார். தந்தை வழியில் இவர் துருக்கியைச் சேர்ந்த தைமூர் இனத்தையும் தாய் வழியில் மங்கோலிய இனத்தைச் சேர்ந்த செங்கிஸ்கான் இனத்தையும் வழித்தோன்றலாக இருக்கார். தனது தந்தை மறைவிற்கு பிறகு தனது 11வது வயதில் பர்கானாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் பாபர். பாபர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுன முதல் பானிப்பட்டு போருக்கு தயாராகிறார். பஞ்சாப் ஆளுநர் தௌலத்கான் லோடியை அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாபர் இந்தியாவுக்கு எதிராக படையெடுத்து வர்றாரு. சரியா கிபி 1526 ஆண்டு ஏப்ரல் 21 வரலாற்று புகழ்மிக்க பானிபட் போர்க்களத்தில் டெல்லி ஆட்சி சேர்ந்த இப்ராஹிம் லோடியோட போர் புரிகிறாரு. பாபர் பீரங்கி படையை முக்கிய பங்கு வகிக்குது. இப்ராஹிம் லோடியை விட குறைவான படை வீரர்களை கொண்டிருந்த பாபர் மிக சுலபமாக இப்பானிபட்டில் வெற்றி பெறாரு. இப்ராஹிம் லோடி கொல்லப்படுறாரு. டெல்லி சுல்தானின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. முகலாய பேரரசுக்கான அடித்தளத்தை பாபர் இந்தியாவில் உருவாக்கி கொடுக்குறாரு. பானிபட்டு போரில் பாபர் வெற்றி பெற்ற பிறகு மீவாரை ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர், அதாவது ராஜபுத்திரர்களின் தலைவரான ராணா சங்காவை எதிர்த்து கான்வா போர்க்களத்தில் 1527 ஆண்டு பாபரையை வெற்றி கொள்கிறார். பிறகு 1528 சந்தேரி போரில் மாலவத்தை ஆட்சி செய்த மேதினி ராய் என்ற மன்னரை வெற்றி கொள்கிறார். கடைசி 1529 கோக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்து முகலாய பேரரசு இந்தியாவில் நிலைநாட்டுறாரு. அப்போ 1526 முதலாம் பானிபட்டு யாருக்கு எதிரான? இப்ராஹிம் லோடியை எதிர்த்து. 1527 கான்வா போர்க்களத்தில் ராணா கங்காவை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்கிறார். 1528 சந்தேரி போர்க்களத்தில் மாலவத்தை ஆட்சி செய்த மேதினி ராயை வெற்றி கொள்கிறார். கடைசி 1529 கோக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்து முகலாய பேரரசு இந்தியாவில் நிலைநாட்டுறாரு. பாபர் காலத்தில் முகலாய பேரரசு எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா கிழக்கே பீகார் முதல் மேற்கு பஞ்சாப், காபூல், காந்தகார், பதக்ஷான் வரை இருந்திருக்கு. தனது 47வது வயதில் 1530 தனது மகன் உமாயூனை வாரிசாக நியமனம் செய்து காலமாகிறார். இடைக்கால இந்தியாவில் பாபர் மிகவும் விரும்பத்தக்க ஒருவராக இருக்கிறார். அவர் சிறந்த போர் வீரராகவும் அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கிறார். தன் சுயசரிதை துருக்கிய மொழியில் துசுகி பாபரி அப்படின்னு அவருடைய சுயசரிதை எழுதுகிறாரு. பாபரை எழுதுகிறாரு. துசுகி பாபரிக்கு தமிழ் பாபரி நினைவுகள் என்று பேர். பாபரால் தோற்றுவிக்கப்பட்ட முகலாய பேரரசு அக்பரால் மேம்படுத்தப்படுது. அடுத்து பாபரோட மறைவுக்கு பிறகு உமாயூன் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. 1530 உமாயூன் தான் மூத்த பையன். 1530 முகலாய மன்னர் பொறுப்பேற்கிறாரு. 1508 காபூலில் பிறந்த இவர் தனது 20ஆம் வயதில், பாபர் 11வது வயதில், உமாயூன் 20ஆம் வயதில் பதக்ஷானின் ஆளுநராக பொறுப்பேற்கிறார். அவருக்கு கூட பிறந்த 3 சகோதரர்கள் காம்ரான், அஸ்காரி, கிண்டால் ஆகியோர் இவருக்கு சகோதரர்கள். பாபரின் மறைவினை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற உமாயூன் அரியணை மலர்படுக்கை அல்ல என்பதை உணர்ந்து ஆட்சி பொறுப்பு நடத்துகிறார். அதுக்கிடையில் வாரிசுரிமை போர் நடக்குது. குஜராத்தை சேர்ந்த பகதூர் ஷாவும் ஹுமாயூனுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார். வங்காள பீகாரை சேர்ந்த ஷெர்கானும் ஹுமாயூனுக்கு தொல்லையாக இருக்கார். இந்த நிலையில் கிபி 1539 சவுசா என்ற இடத்தில் நடைபெற்ற
போரில் ஷெர்கானிடம் ஹுமாயூன் தோற்று போகிறார் வாட்டி. அது பேர் சவுசா போர் 1539ஆம் ஆண்டு. அடுத்து கிபி 1540 அதுக்கு அடுத்த வருஷமே கன்னௌசி போரில் தோல்வி வர்றாரு. யாரோட அதை ஷெர்கானிடமே தான். அரியணை இழந்த ஹுமாயூன் 15 ஆண்டுகள் நாடோடியாக வந்து அமிதா பானு பேகத்தை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிக்கிட்ட நினைவாகத்தான் 1542ஆம் ஆண்டு அமரக்கோட்டையில் அக்பர் பிறக்கிறாரு. பாரசீக மன்னரின் துணையோடு ஹுமாயூன் காம்ரான் காபூல் காந்தகாரை திரும்ப பெற்று 1555ஆம் ஆண்டு டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றி 15 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அரியணை ஏறார். ஹுமாயூன் என்றால் அதிர்ஷ்டசாலி அப்படின்ற அர்த்தம். ஆனால் அதிர்ஷ்டமே இல்லாத பாபரின் மகனாக இருந்து ஒரு அரசராக படுதோல்வி அடைஞ்சதான்னு வரலாற்றில் சொல்கிறாங்க. கீழே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு வருமேயானால் அதை தவறிவிடும் மனிதர் ஹுமாயூன் அல்ல. வரலாற்று அறிஞர் லேன்புலின் கூற்றுப்படி ஹுமாயூன் வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார். இறுதியில் 1556ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இறப்பதற்கு முன்னால் அவருடைய மகன் அக்பரை தனது வாரிசாக நியமனம் செய்துட்டு பைராம் கானை அக்பரின் பாதுகாவலராக நியமித்து மரணத்தை தழுவுறாரு ஹுமாயூன். அடுத்த வீடியோவில் ஷெர்ஷா சூரியோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம்.